இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நிறைய ஒரு ஜோக்குன்னு சொல்லுவோமா, நிறைய காமெடிலாம் ஒரு மாதிரி. அதில் எந்த ஜோக்கெல்லாம் முக்கிய இடம் வகிக்க தெரியுங்களா? கணவன் மனைவியை சார்ந்த நிறைய ஜோக்குகள் முதலிடம் பிடிக்கும். அதில் ஒரு சில உங்களை பகிர்ந்துக்கிறேன். ஒரு ஒரு கணவன் என்ன பண்ணாராம், தினமும் ஒரு வழியாக அவர் வேலைக்கு போவார், பயணம் பண்ணுவார். அவர் பயணம் பண்ணும்போது ஒரு இடத்துக்கு போனால் மட்டும் அவர் முகம் சுருங்கிடுமா, அப்படியே மூணாவது போகிறான். இதை அவர் நண்பர் ரொம்ப நாளாக நோட் பண்ணியிருக்காரு. நல்லா பேசிட்டு வராரு, திடீர்னு இந்த ஒரு இடத்துக்கு வந்தால் மட்டும் முகம்லாம் சுருங்கிடுது, அப்படியே ஒரு மாதிரி முகம் வந்து கடுபடுப்பாகுது சொல்லிட்டு அவர் ஒரு நாள் கேட்டுடுறாரு, ஏப்பா என்ன பண்ணல தானே பேசினு வந்து திடீர்னு சைலண்ட் ஆகிற, திடீர்னு ஒரு மாதிரி முகம் உனக்கு மாறுது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, அங்கே பாருங்க என்ன இருக்குது பாரு. அங்கே ஒரு திருமண மண்டபம் இருக்குது, அங்கே கல்யாண மண்டபம். இதெல்லாம் இருக்குது, எனக்கு இங்கே தான் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு அவர் சொன்னாராம். அதை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு அந்த எண்ணம். சும்மா நகைச்சுவையாக சொல்லுவார்கள். இன்னொன்று சொல்லுவாங்க, திருமண நாள் என்று ஒரு மனைவி என்ன பண்ணுறாங்க, ஏங்க நாளைக்கு நமக்கு வந்து கல்யாண நாள் வருது, நான் கோழி அடித்து குழம்பு வைக்கட்டுமா அப்படின்னு கணவன் சொல்கிறாராம், நான் பண்ண பாவத்துக்கு எதுக்கு கோழியை சாவடிக்கிற என்று. அவரை பொறுத்தவரை திருமணம் ஒரு பாவ காரியம் நினைப்பவருக்கு ஒரு நகைச்சுவையாக சொல்கிறது. இது போல் நிறைய சொல்லுவார்கள். குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு அப்படியே போயிட்டு இருக்குது, அப்படிதான் இல்லையா? நிறைய நீங்கள் பாருங்க பார்ப்போம், நிறையா இன்னைக்கு குடும்பமே ஒரு திருச்சபை தலைவர்கள் சொன்னாங்க, குடும்பம் ஒரு குட்டி திருச்சபைன்னு சொல்லுவாங்க. குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. ஒரு திரு அவை எப்படி ஒரு தலைவர் இல்லையா, அதுக்குடைய ஆட்கள் அதெல்லாம் சேர்ந்து கூட ஒரு திருச்சபை வழிநடத்த, அந்த மாதிரி ஒரு சொல்றது ஒரு குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. இதை போல பல கோடி குட்டி திருச்சபை சேர்ந்து தான் மாபெரும் திரு அவையாக மாறுகிறது. இன்னொன்று சொல்லுவாங்க, ஒரு ஊர் சுத்தமாக இருக்கணும்னா ஒரு தெரு சுத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு தெரு சுத்தமாக இருக்கணும்னா அந்த வீடு சுத்தமாக இருக்கணும், ஒரு வீடு சுத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டை ஒழுங்காக கட்டி காப்பாற்றினா போதும் இல்லையா, அது தெரு சுத்தமாக இருக்கும். ஒரு குப்பையை தூக்கி வெளியே போடாது, குப்பையை கூட்டி டஸ்ட்பினில் போடு. குப்பை தொட்டி வர அந்த டைம் வருது, அதில் அவங்ககிட்ட கொடுத்து குப்பை தொட்டியில் அதை டிஸ்போஸ் பண்ணு. இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் பண்ணால் தெருவே சுத்தம். ஒவ்வொரு தெருவும் அப்படி இருந்தால் ஊரே சுத்தம். ஒவ்வொரு ஊரும் அப்படி இருந்தால் நாடே சுத்தம். அப்போ எங்கே ஆரம்பிக்குது பாருங்க இல்லையா? நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் பெரியவங்கன்னு சொல்லுவாங்க. நல்ல குடும்பம் தன் பிள்ளைகளுக்கு தருகின்ற ஒரு ஒரு நல்ல அறிவோ ஒழுக்க நெறிகளோ, அதுதான் பல்கலைக்கழகம். அது ஒரு குடும்பம். இதைத்தான் குடும்பத்தை பற்றித்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க, சிறப்பாக கணவன் மனைவியுடைய வாழ்வினை நம்ம பார்க்க வேண்டியிருக்கணும். இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம இன்றைய தியானம் அதை பற்றி தான். அதுக்கு மிகப்பெரிய ஒரு 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 வாசகம் அமைவது இன்றைய 2ஆம் வாசகம். அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யோசிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, தியானிக்கக்கூடிய வாசகம் இன்னைக்கு 2ஆம் வாசகம். இன்னைக்கு அது நற்செய்தி வாசகம். இன்னைக்கு ஏசப்பா கிட்ட கேள்வி கேட்கறதுக்குன்னே பிறந்தவங்க பரிசேயர்கள். அதில் நிறைய நற்செய்தியில் எங்கே பார்த்தாலும் பார்க்கலாம். அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்கூட. ஏசப்பா வந்து கேள்வி கேட்டு நீ பதில் சொல்கிறதுல அவரோட கஷ்டம் கிடையாது. நீ நல்லபடியாக நல்ல பதில் சொல்லுவார் இல்லைங்களா? அதெல்லாம் ஒன்றும்
மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவங்க என்ன எப்படி கேள்வி கேட்குறாங்க, அவங்க நோக்கத்தை பாருங்கள். பரிசேயர் இயேசுவை அன்னைக்கு அவரை சோதிக்கும் நோக்குடன் எப்படியாவது வலையில சிக்க வைக்கணும். ஒரு கேள்வி, ஒருவன் தன் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா? ஒரு பொண்டாட்டிய புருஷன் ஏதாவது ஒரு காரணத்துக்காக விலக்கி வைக்கலாமா சொல்லுங்க என்று ஏசப்பட்ட கேள்வி. ஒரு மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலிருந்தே கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்தனம் படிக்கலையா நீங்க? அப்ப என்ன, ஒரு ஆணுக்கு துணை ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு துணை ஒரு ஆண். கடவுள் ஆதியாகமத்தில் இந்த உலகெல்லாம் படைச்சிருப்பாரு. ஒரு நாளும் படைச்சிட்டு அதை உற்று நோக்குவார். நல்லது என கண்டார். பதில் வச்சு வரங்க பார்ப்போம். நீங்க தான் படைத்த படைப்புகளை கடவுள் தானே விமர்சனம் செய்கிறார், பார்க்கிறாரு. நல்லா இருக்குதுப்பா, நல்லது என கண்டார். அடுத்த நாள் பார்க்குறாரு, நல்லது என கண்டா வரும். ஆனால் தான் படைத்த படைப்பையே நல்லது இல்லைன்னு சொன்னது கடவுள். நல்லது கிடையாது. அது எந்த படைப்பென்றால் மனித படைப்பு. ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லது அன்று சொல்லுவார், யாவையாளர் சொல்லுவார். இன்பவனத்தில் அவன் எல்லாம் கும்பலாக மிருகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும், இவன் தனியாக உட்காந்துருப்பான். அப்போது யாவை இறைவன் அவருக்கு தெரியுது, அவருக்கு அவர் தான் படைச்சாரு. தன் படைப்பை தானே சொல்கிறாரு, தப்பு, நான் படைச்சது தவறு. ஏன்னா நமக்கு வருமா, சிந்திச்சு பாருங்க பார்ப்போம். நான் ஒரு செயலை செய்கிறேன், என் கழுத்து அறுத்தா கூட நான் தப்புன்னு ஒத்துக்க மாட்டேன். தப்பாக தான் இருக்கும், ஒத்துக்க மாட்டேன். என்னோட எண்ணம் அது. தப்புன்னு சொல்லுவாங்க எல்லாம் மச்சான். ஃப்ரெண்ட் நான் ஒரு தப்பு செய்ய வச்சுக்கோங்க, ஃப்ரெண்டு சொல்லுவான், டேய் தப்பு செய்யடா, அவன் நான் ஒத்துக்க மாட்டேன். அது எப்படி சொல்லலாம், நான் தப்பாக இருந்தாலும் இது விதண்டாவாதம் அவங்களே. அந்த மாதிரி தான் செய்யறதுலாம் சரியாக இருக்குன்னு நினைப்போம் நமக்கு. ஆனால் கடவுள் அப்படி கிடையாது. யோசிச்சு பாருங்க. கடவுள் சொல்றாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அன்று. தனியாக படித்தான், அவனை நல்லது கிடையாது. அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை கொடுப்பேன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. அவர் ஏவாளை ஆதாமுக்கு துணையாக கடவுள் ஒரு குடும்பமாக அங்கே சேர்த்து வைக்கிறார். அதங்க சொல்றாரு பாருங்க பார்ப்போம். படைப்பின் தொடக்கத்தில் கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். ஏன்னா ஒருவன் அந்த கணவனுக்கு மனைவிதான் துணை, மனைவிக்கு கணவன் துணை, ஒரு குடும்பமாக அவர் படைத்தார். அவர்களை பழுகி பெருகுங்கள்னு ஆசை கொடுத்தார். பழுகி பெருகு, இந்த பூமியை நிரப்புங்க, நிறைய பிள்ளை குட்டி பேர பிள்ளை நல்லா பெற்றுக்கிட்டு மகிழ்ச்சியை வாழ்க்கை ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அது அவர் செய்த பாவத்தால் அது சாபமாக மாறிடுச்சு. இந்த பழுகை பெருகுதல் ஆசீர்வாதமாக ஆசையாக அமைந்தது ஒன்று. நான் சொல்றேன் பாருங்க பார்ப்போம். இவ்வாறு இருக்கு. எனவே கணவன் என்ன பண்ணும், தன் தாய் தந்தையை விட்டு விட்டு மனைவியோடு ஒன்று திருப்பான். எபிரேய முறைப்படி, எபிரேய இலக்கணப்படி வெட்டு ஒன்று துண்டுன்னு தான் அதில் வார்த்தை உண்டு. அதில் உண்டு இல்லை, அவள் தான் அதோட இலக்கணமே. ஆனால் தமிழில் அப்படி கிடையாது. அந்த உண்டு இல்லைங்கிறதுக்கு மத்தியில் எத்தனையோ வார்த்தை உண்டு. ஏறக்குறைய, சற்றேறக்குறைய, சுமாரான, சுமார், அதாவது உண்டு இல்லை, இதுக்கு மத்தியில் எவ்வளோ அர்த்தம் உண்டு. அப்படி இப்படி இருக்கும், அப்படி அதுக்குன்னு அர்த்தம் சொல்ல முடியாது. உண்டுக்கு இல்லைக்கு நடுவில் எத்தனையோ வார்த்தைகள் உண்டு. ஆனால் எபிரேய மொழியில் அப்படி கிடையாது. ஹிப்ருவில் இதுதான் முறை. எப்படி, ஒன்று உண்டு ஒன்று இல்லை, இந்த வார்த்தை அங்கே நீங்கள் சொல்கிற பாருங்க பார்ப்போம். எனவே தான் நீங்கள் சொல்கிற பாருங்க, கணவன் தன் தாய் தந்தையை விட்டு விட்டு தன் மனைவியோடு திருப்பான். ஏன்னா இல்லையா, மனைவி உனக்காக கொடுக்கப்பட்டவள். அப்போ ஒருத்தன் கேட்பாங்க, விட்டு விட்டு இருக்க பிரதர், அப்போ அம்மா அப்பா தூக்கி போட தருமா? அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. உன் மனைவி வந்த பிறகு உன்னையே நம்பி வந்த அவளுக்கு முக்கியத்துவத்தை கொடு. முதல்ல உன் தாய் தந்தை குடும்பம் இருப்ப. இப்போ உனக்கு நம்பி ஒருத்தர் வந்துட்டா, அவளுக்குரிய இடத்தை கொடு.
இதைத்தான் இந்த ரட்சிதாசம் ஏசப் சொல்கிறாங்க பாருங்கள். அப்போது அப்பயும் பாருங்க பார்ப்போம். அப்போ மோசே வந்து டிவோர்ஸ் லெட்டர் கொடுக்க சொல்லியிருக்காரு, மன விலக்கு சான்றிதழ் எப்போ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க, நோண்டுறாங்க. சொல்ல ஏசப் சொல்ல பாருங்க, உங்களுடைய கடின உள்ளத்தை மனசில் வச்சு தான் மோசே இப்படி சொன்னார். மோசே வந்து குடும்பம் பிரிஞ்சிரு வாழணுங்கிறது மோசையுடைய எண்ணம் கிடையாது. கடவுள் மோசே ஒரு சட்டம் இருக்குது, கடவுளுடைய எண்ணம் அப்படி கிடையாது. உங்களுடைய கடின உள்ளம், எனக்கு அவள் தேவையே கிடையாது, அவளை ஒழிச்சு தீர்வும், அவன் இந்த மாதிரி நீ வெறி பிடிச்சி தீர பற்றிக்க. உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டே என்ன பண்ணாரு, கடவுள் மோச சட்டத்தை கொடுத்தாரு. மனைவி உங்களுக்கு பிடிக்கலன்னா மன விலக்கு லெட்டர் கொடுத்து அவளை விலக்கி வச்சலான்னு சொல்லிட்டு. அது சரி கிடையாது அவர் சொல்றாரு. அது சரி கிடையாது. ஏனென்றால் கணவன் மனைவி உறவு என்பது மிகப்பெரிய ஒரு மனைவி, அதாவது மனைவியை கணவன் ஏக்காரதும் விலக்கக்கூடாது. கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் தூய பவுல் இதை பற்றின பெருசாக சொல்லுவார், பெரிய லிஸ்டே போடுவார். வாசிக்கலாமா அதை நம்ம பாருங்க. 1 கொரிந்தியர் 7ஆவது அதிகாரம், திருமண வாழ்வு. அப்புறம் என்ன நினைக்கிறோம், நம்ம கணவன் தான் பெரியவன், நான் தான் எல்லாம் அப்படி சொல்லாத. பாருங்க பார்ப்போம். கணவன் தன் மனைவிக்கு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும். மனைவிக்கு என்னவோ அதை கணவன் கொடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்க பார்ப்போம். அது போல மனைவியும் தன் கணவருக்கு அவருடைய உரிமைகளை கொடுக்கணும். 2 பேரும் ஈக்குவல், யாரும் வந்து தாழ்ந்தம் உயர்ந்தம் கிடையாது, விவிலியம் சொல்லுகிறது. அடுத்த கீழே பாருங்க பார்ப்போம். மனைவிக்கு தன் உடல் மேல் அதிகாரம் கிடையாது, கணவன் தான் அந்த ரைட்ஸ் உண்டு. அதே மாதிரி கணவனுக்கு தன் உடம்பு மேல் அதிகாரம் கிடையாது, மனைவிக்கு தான் உண்டு. மனைவி வந்து இப்பெல்லாம் நமக்கு ஒரு இழிவான ஒரு சிந்தனை இப்போ இருக்குது. ஆம்பளை அவன் 1000 இடத்துக்கு போவான், பொம்பளைனா கிடையாது. மிக பெரும் தவறு. ஜூலியன் சொல்லுகிறது, கணவனுக்கு தன் உடல் மேல் அதிகாரம் இல்லை, மனைவிக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. அதே போல மனைவியினுடைய உடம்பு மேலே அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது, கணவனுக்கு தான் உண்டு. அவர் ஈக்குவல். பவுல் சொல்றாரு பாருங்க. ஏன் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். என்றால் இன்னும் அப்படியே நீங்கள் ஃபுல்லாக படிச்சுவாருங்க பார்ப்போம். மனைவி குடும்பத்தை அப்படின்னு சொல்லுவார் அவர். ஒரு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும் ஃபுல்லாக சொல்லுவார். ஒரு சில வருஷம் ஒரு படித்து காட்டுறேன் நான், பாருங்க பார்ப்போம். ஒரு வேளை கணவனுக்கு மனைவியை பிடிக்கல, ஆனால் மனைவி கணவன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கா, அவனா திட்டுறான், சண்டை பிடிக்கிறான் புருஷன், ஆனால் மனைவி அவ்வளோ அமைதியாக சாந்த சொரூபியாக இருக்கான்னு வச்சுங்களேன். நீ இருக்கும் அமைதியின் பொருட்டு கணவன் மனம் மாறலாம். எனவே மனைவி கொஞ்சம் நீ பொறுமையார், உன் நல்ல குணத்தை போட்டு மனசு மாறலாம் இல்லையா, அமைதியார் போல் சொல்றார். கணவன் சொல்றாரு, எப்பா கணவரே, மனைவி வந்து அடங்காப்படியாக இருக்காளா, நீ அமைதியார், பொறுமையார். உன் பொறுமையின் பொருட்டு, உன் நல்ல மனசு அன்பின் பொருட்டு மனைவி மனம் மாறலாம். நம்ம இவ்வளவு சண்டை போட்டுருக்க அந்த மனுஷங்கிட்ட, இந்த மனுஷன் இவ்வளோ நம்மள பிரியமா இருக்காரு என்று மனைவி மனம் மாறலாம் இல்லையா. இப்படி சொல்றாங்க கணவன் சொல்றாங்க, மனைவி சொல்றாங்க, மனைவி நீ பொறுமையாரு, உன் பொறுமையை முன்னிட்டு உன் கணவன் மனசு மாறலாம். இவ்வளோ சண்டை பிடிக்கிறோம் போகிறோம் வரோம், மனைவி நம்மளால ஒரு கோபம் பட மாட்டாளே, இவ்வளோ நாம தான் தப்பு பண்ணுறோமோ என்று தன் தவறு உணர்ந்த கணவன் மனம் மாறக்கூடும். எனவே என்ன பண்ணுங்க, 2 பேரும் விட்டு கொடுத்த பவுலுடைய வார்த்தையை வாசிச்சு பாருங்க, நீங்கள் தெரியும். இந்த பகுதி, இந்த 7ஆம் அதிகாரம் அவ்வளவு அற்புதமான பகுதி. கடைசியாக கொடுக்குற கன்க்ளூஷன் தான் பாருங்க பார்ப்போம். கடவுள் உங்களுக்கு பிரிஞ்சு வாழாதீங்க, சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும், மனக்கசு வரத்தான் செய்யும், பிரிஞ்சு வாழாதீங்க, ஒத்துமையா இருங்க. அதுக்கப்புறம் பாருங்க பார்ப்போம்.
கடவுள் உங்களை அமைதியுடன் வாழவே அழைத்துள்ளார். கடவுள் உங்களை சண்டை போட்டு பிரிஞ்சு வாழறது கடவுள் உங்களை அழைக்கல. மாறா கடவுள் உங்களை அமைதியோடு வாழதான் அழைச்சிருக்கிறார். எனவே நல்லதோ கெட்டதோ இல்லையா, ஏற்றத்தாழ்வு என்ன நீங்கள் என்ன பண்ணுங்க, விட்டு கொடுத்து ஒற்றுமையாக இருங்க என்று பொதுமான வரியை இங்கே இது பவுல் சொல்கிறாரு. இப்படி பவுல் சொல்ல என்ன காரணம்? புரிந்து மக்களுக்கே அந்த குடும்ப ஒழுக்கத்தை சொல்கிறாரு அப்படின்னா அது ஒரு பேக்ரவுண்ட், அதுக்கு ஒரு பின்னணி உண்டு. அதுக்கு என்னன்னு சொன்னால், கொரிந்து நகரம் ஒரு துறைமுகப்பட்டினம். நிறைய கப்பல் வந்து போகிற ஒரு 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 வியாபார தலம் அது கொரிந்து நகரம். அங்கே நற்செய்தி பணி செய்ய பவுல் போகிறார். அப்படி அவருக்கு போகின்ற பொழுது அங்கே கொடிகட்டிய ஒரு தொழில்னு சொன்ன விபச்சார தொழில். கொடிகட்டி, ஏன்னா நிறைய கப்பல் ஊழியர்கள்லாம் வருவாங்க. தங்களுடைய மனைவியை அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கேயோ வீட்டில் விட்டு அவங்க கப்பல் பயணம். அப்படி வருகின்ற பொழுது அவருடைய உடல் இச்சைகளை தீர்க்கக்கூடிய அந்த விபச்சார தொழிலானது அங்கே கொடிகட்டி பறந்தது. தூய பவுல் அங்கே சென்று பணி ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கிறார். இன்னும் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்து இன்னும் நல்லா இருக்கும். கூடா ஒழுக்கம் எது, கடவுளுக்குரிய ஒழுக்கம் எது படிச்சு பார்க்க தெரியும் உங்களுக்கு. எப்படி ஒரு இழிவா நீங்கள் வாடுறீங்க. ஒருவன் தன் தந்தையின் மறுமனையை வைத்திருக்கிறானா? அம்மா சித்தி தாய் இல்லையா உனக்கு? அப்பாவுடைய மனைவி யாரு? மறுமனைவி அம்மா இல்லையா எனக்கு? அவங்க தவறாக இருக்கலாமா? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த இடம் அது கொரிந்து நகரம். நீங்கள் படிச்சு பாருங்க, 1:5 படிச்சு பாருங்க. அங்கே அப்போ அந்த இடத்துல இந்த ஒழுக்கத்தை அதிகமாக வலியுறுத்துகிறார். கணவன் மனைவி எப்படி இருக்கணும், உண்மையாக படிச்சு பார்த்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சொல்ல பாருங்க, இதையே கணவன் என்ன பண்ணணும், தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான். இதில் மாற்றம் கூடாது. அதற்கு எப்படி ஒன்றித்திருக்கணும், எப்படி கணவன் மனைவி மேலே அன்பு வச்சிருக்கணும், கணவன் தன் மனைவியை எப்படிலாம் பார்த்துக்கணும் என்ற உதாரணமாக தன் தந்தையையே நிகழ்மன்றாங்க திருச்சபை சொல்லுது பாருங்க. யாவே ஆண்டவரையே ஒரு உதாரணமாக திருச்சபை நமக்கு சொல்லுது. யாவே ஆண்டவர் தன் மனைவியாக திருச்சபையை, இஸ்ரேல் மக்களை எப்படியெல்லாம் வழிநடத்தினார். அந்த வரலாறு அப்படியே இன்னொன்று அப்படி பெரிய ஒரு லிஸ்ட் அப்படி வருது. யாவே இறைவன் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்றாரு, நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டில், நீ அதாவது இஸ்ரேல் மக்கள்னு ஒரு இனம் தோன்றி உன்னை எவனுமே உனக்கு கண்டுக்கல. உன்னை தெருவில் தூக்கி போட்டாங்க. உன்னை நீ கொப்புள் கொடி அறுக்கவும். கொப்புள் கொடினா தொப்புள்னு தப்பு, அது கொப்புள் தான் சரியான தமிழ் வார்த்தை. உனக்கு தொப்புள் கொடி, அதாவது கொப்புள் கொடி அறுக்க முடியல, பிறந்தவனை தூக்கி கிடாச்சிட்டாங்க. உன்னை நீராட்டப்படவும் இல்லை, உப்பு நீரால் கழுவப்படவும் இல்லை, ஒரு துணி சுற்றி உனக்கு காபந்து பண்ண யாருமே கிடையாது. நீ பிறந்த நாளிலேயே ஒதுக்கப்பட்டு தூக்கி போடப்பட்ட நீ. நான் என்ன பண்ணேன், உன் மேலே இறக்கப்பட்டு, இப்படி ஒரு இனம் இருக்குது, அந்த இடத்துல நம்ம காபந்து பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உன் மேலே இறக்கப்பட்டு பாருங்க, பார்ப்போம். அனாதை பிள்ளை மேலே கடவுளுடைய அன்பை பாருங்க. நான் என்ன பண்ணேன், உன் மேலே இறக்கப்பட்டு உன்னை எடுத்து உன் ரத்தத்தில் கலந்து உன்னை நோக்கி வாழ்ந்துடுன்னு வாழ்த்துறேன். நான் என்ன பண்ணேன், வாழ்ந்துடு என்ன வாழ்த்து வளர வச்சேன். நீ வயல்வெளி ஒரு மலரை ஒரு செடியை போல தழைத்து செழித்து வளர்ந்த நீ. நான் என்ன பண்ணேன், நீ அம்மனமாக இருந்ததால் என்னுடைய ஆடை அப்படி என்னுடைய மாட்சின்னு அர்த்தம். ஆண்டோடைய ஆடை தான் மாட்சி. என்னுடைய ஆசீர்வாதத்தை என்னுடைய அருளை உங்களுக்கு கொடுத்தேன் நான். அதன் விளைவாக என்ன பண்ண, நீ மிக செழித்து அற்புதமான நீ வளர்ந்த நீ அழகான பெண். அப்படி இஸ்ரேல் மக்களை பார்த்தாலே பிற இனங்கள்லாம் பொறாமைப்படுவாங்க. அசிரியா, பாபிலோன் எல்லா நாடுகளும் பெலிஸ்தி எப்படி அந்த மக்கள் மட்டும் இப்படி வாழ்கிறாங்க. ஆண்டோட ஆசீர்வாதம் சொல்லிட்டு மற்றவங்க பொறாமப்படுற மாதிரி நீ வாழ்ந்த. அவ்வளோ அழகாக இருந்த நீ. அப்படின்னு அர்த்தம், அவ்வளோ மேன்மையாக உன்னை வளர்த்தேன் நான். உன்னை அழகை பார்த்தேன் நானே உன்னை திருமணம் செய்து கொண்டேன். நானே உன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டேன். எப்படிலாம் அணி செய்ய பாருங்க பார்ப்போம். ஐயோ, அதை படித்து பார்த்தா எங்களுக்கு தெரியும். அணிக்கானா அவங்க அழகு செய்தேன், கைக்கு காப்பு போட்டேன், கழுத்துக்கு சங்கிலி போட்டேன்,
மூக்குத்தி போட்டேன், தோடு போட்டேன், தலைக்கு மணிமுடி அமைச்சேன், ஐயா பொன்னாலும் வெள்ளியால் அணு செய்யப்பட்ட நார் பட்டு தூக்கில போட்டு உனக்கு ஆடை செஞ்சு கொடுத்தேன் இல்லையா, மாவும் தேனும் உனக்கு கொடுத்தேன், வந்து மிக மிக அழகு வாய்ந்தவள், அரச மகளிர் போல தகுதியாக இருந்தது, அரச மகள் ராணி மாதிரி நான் அவனை வச்சுருந்தேன். அப்படிலாம் நான் உனக்கு காவந்து பண்ணனே, நீ நன்றி உள்ளவா நீ எனக்கு இருந்தியா? யாவே ஆண்டவருடைய ஒரு ஆதங்கம் அது. என் மனைவி தானே நீ, நான் உனக்கு கணவன் தானே, நான் உனக்கு இதெல்லாம் நான் உனக்கு பண்ணனே, இப்படியெல்லாம் நான் அவனை அலங்காரம் பண்ணனே, அடுத்தவன் வந்து உனக்கு தொட முடியுமா? உன்கிட்ட போருக்கு வர்றதுனாலே அவன் பயந்து ஓடனான், ஏன்னா என்னுடைய கரம் அவன் கூட இருந்துச்சு. அப்படியெல்லாம் நான் உனக்கு காபந்து பண்ணனே, நீ என்ன பண்ண? உன் தெய்வமாக என்னை விட்டுட்டு எல்லா தெய்வத்து முன்னாடியும் போனீங்க, எல்லா கடவுளையும் வழிபட்டியே, எல்லா கடவுளுக்கும் பழி செலுத்தினீங்க, இது எந்த வகை நியாயம் என்று ஆண்டவர் என்ன பண்ண தன் மனைவியை பார்த்து கேட்கிறார். செஞ்சது சரியா நீ யோசிச்சுப்பார் என்று தன் மனைவியை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார் ஆண்டவர். ஒரு கணவன் நிலையிலிருந்து ஆண்டவர் அதை கேட்கிறாரு, சரியான்னு கேட்கிறார். ஆனாலும் அப்படிப்பட்ட மனைவியையும் கடவுள் அறுத்து விட்டு இல்லையே, போ தேவை தூக்கின்னு போடி போ என்று கடவுள் அப்படி தூக்கி போட்டு இல்லையே. அந்த 60 வசனம் பார்க்கணும் நம்ம. ஆயினும் உன் இளமையின் நாட்களில் உன்னோடு நான் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து என்றும் உள்ள அன்போடு நான் உங்கள்கிட்ட இருப்பேன் சொல்கிறார் பாருங்க பார்ப்போம். ஆயினும் நீ எல்லாம் செஞ்ச, நான் எவ்வளோ ஒன்று காபந்து பண்ண, நீ என்ன பண்ண? என்னை விட்டுட்டு பல தெய்வத்து பின்னாடி போன. வேசித்தனம் என்றால் விவிலிய முறைப்படி அந்நிய தெய்வ வழிபாட்டை வேசித்தனம்னு குறிப்பிடுவாங்க. பரத்தமைன்னு முன்ன சொல்லுவாங்க. இப்போ வேசித்தனம் இப்போ புது மொழிபெயர்ப்பில் போடுறாங்க. இந்த விபச்சார வேசித்தனம் என்றால் அந்நிய தெய்வத்தை வழிபடுதல்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ண? நீ என்னை விட்டுட்டு எல்லா தெய்வத்து பின்னாடியும் போய் வேசித்தனம் பண்ண. ஆயினும் நான் உன் இளமை நாட்களில் நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதி உடன்படிக்கையின்படி நான் என்ன பண்ணுவேன்? உன் கூட இருப்பேன். நான் உன்னை ஒன்றும் அப்படின்னு செஞ்சிட மாட்டேன். நான் உன்னை விலகி போக மாட்டேன். ஆண்டோட எண்ணத்தை பாருங்க. இதைத்தான் திருச்செமனுக்கு சொல்லுது. கடவுள் தன் மனைவியாக இஸ்ரேல் மக்கள்கிட்ட இவ்வளோ குறைகளை கண்டார். ஆனால் தூக்கி போட்டு போயில்லையே. அதை போல கணவர்களே, உங்கள் மனைவி கிட்ட உங்களுக்கு என்ன ஒரு மனசு கஷ்டம் இருக்கலாம், நல்லது கெட்டது இருக்கலாம், அனுசரித்து ஏற்றுக்கிட்டு வாழுங்க. அதான் வாழ்க்கை. மனைவிடு சொல்கிறாங்க, திருச்சி சொல்லுது, மனைவியே உன் கணவன்கிட்ட 1000 ஏற்றத்தர குற்றம் குறை இருக்கலாம், இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணு, நீ அவன் கூட மகிழ்ச்சியாக வாழ். ஏனென்றால் பவுல் சொல்ல வார்த்தை தான், கடவுள் உங்களை சமாதானமாக இருக்கிறதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு, சண்டை போகிறதுக்கு அழைக்கல. கணவனே, உன் அமைதியின் பொருட்டு உன் மனைவி மீட்படையலாம், அவன் நல்ல மனசு மாறலாம். மனைவியே, உன் அன்பின் உன் அமைதியின் பொருட்டு உன் கணவன் மனசு மாறலாம், திருந்தலாம். 2 பேர் என்ன பண்ணுங்க, அன்பாயிருங்க என்று அற்புதமான ஒரு வாசகத்தை நம்ம திருச்செமனி கொடுத்துருது இன்னைக்கு. சகோதரர்களே, நாம் சொல்றது இவ்வளோ ஒரு முக்கியமான கருத்தை நம்ம தியானிக்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு திருப்பாடல் பார்ப்போம். பதிலுரை பாடல் எஸ்ஐயா 12 ஆண்டவரே, உம் சினம் தனிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். இந்த பகுதி எஸ்ஐயாவில், அதாவது இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க, அந்நிய கடவுளை வழிபட்டு அந்த தெய்வத்துக்கு முன்னாடி போனாங்க. கடவுளுக்கு அவ்வளோ கோபம். என்ன பண்ணார்? அவங்களே அசிரியா கொண்டு பாபிலோனை கொண்டு தண்டித்தார். பாபிலோன் வா, அந்த மக்களை அருமையாக தூக்கின்னு போ. அசிரியாவையும் பாபிலோனையும் தன் பிள்ளைகளை ஒரு கண்டிக்கு ஒரு கோலாக பயன்படுத்தினார் யாவே இறைவன். ஆனால் அப்படி போன அந்த மக்களை அசிரியாவும் பாபிலோனும் கொடுமைப்படுத்தியது. நான் தான் என்னமோ பெரிய டாப் மாதிரி, கடவுள் போட்ட பிச்சை உனக்கு அந்த அதிகாரம் உனக்கு. ஆனால் அசிரியாவும் பாபிலோனும் ஒரு காலம் வந்த பொழுது இஸ்ரேல் மக்களை கசைக்கு பிழிந்து கொன்று குவித்தது. கடவுள் பார்த்தாரு, ஏண்டா பாபிலோன் அசிரியா, நான் உனக்கு கொஞ்சம் அதிகாரம் கொடுத்தேன், அவ்வளோதான், என் பிள்ளைகள் திருந்தணுங்கிறதுக்காக. இதையே சாக்கா வச்சு என் பிள்ளைகள் நீ கொண்டு குவிக்கிறியான்னு சொல்லி என்ன பண்ணார்?
பாபிலோனை தண்டித்தார், அசிரியாவை தண்டி தன் மக்களை மீட்டு கொண்டு வந்தார். அப்பொழுது பாடுகின்ற பாடல் தான் இது. ஆண்டவரே, உம் சினம் தனிந்து எனக்கு ஆறுதல் அளித்திரு. ஆண்டவரே, இறைவனன் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரை என் ஆற்றல் என பாடுவேன், மீட்பும் அவரே, மீட்போடும் ஊற்றிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொண்டு நான் குடிப்பேன். ஏனென்றால் ஆண்டவரின் மீட்பு. அவர் நன்றி சொல்லுங்க. நான் ஃபுல்லாக படிச்சு பாருங்க பார்ப்பேன். நீங்கள் அப்படி ஆண்டவருக்கு நன்றி பாடலாக இந்த பதிலுரை பாடல் வரும். ஏனென்றால் ஒரு மனைவி அவள் கணவனுடைய நன்மை தனத்தையெல்லாம் உணர்ந்து அவளுக்கு நன்றி உள்ளவளாக மனைவி இருக்கணும். அதே போல கணவன் தன் மனைவி நமக்கு என்னென்னலாம் பண்ணுறா, அதை உணர்ந்து என்ன பண்ணணும், தன் மனைவிக்கு கணவன் நன்றி உள்ளவனாக இருக்கணும். இப்படி இருந்தால் எதுக்குங்க சண்டை, எதுக்குங்க பிரிவு? சிந்திச்சு பார்க்கணும். இதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இந்த வாசகம் தான் எடுத்து சொல்லுது. இந்த விவிலியத்திலேயே இந்த கணவன் மனைவியை பற்றின பகுதிகள் நிறையா சிறப்பாக ஒரு சில பகுதிகள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நல்ல மனைவி ஒரு கணவனுக்கு கிடைக்கும் மாபெரும் சொத்துன்னு சீராக்கில் சொல்லப்பட்டிருக்கும். சீராக் 26:3 நல்ல மனைவி கணவனுக்கு கிடைக்கும் மாபெரும் சொத்து. இப்படி சொல்லலாம் இல்லையா? நல்ல கணவன் மனைவிக்கு கிடைக்கின்ற மாபெரும் சொத்து. ரெண்டும் ஒன்று, யாரும் ஏற்றத்தாழ்வு கிடையாது, ரெண்டும் ஈக்குவல், சமம். போல் சொல்றது போல ரெண்டும் ஈக்குவல். சரிங்களா? ரெண்டும் ஈக்குவல். நல்ல கணவன் மனைவியினுடைய சொத்து, நல்ல மனைவி கணவனுக்கு மிக பெரும் சொத்து. ஞானமுள்ள மனைவியை இழந்து விடாதே சொல்றாரு. நல்ல பிள்ளைகளை குறை சொல்லாது, தட்டு அவள் இழந்துடாது. அது சொல்றது. ஞானமுள்ள மனைவி என்ன பண்ணது, அவள் இழந்து விடாதே. அவள் பொன்னை விட உயர்ந்தவள். தங்கத்தை விட அவள் என்ன பண்ணுவா, சொத்து அவளுக்கு. புரியுதுங்களா? எனவே சகோதரர்களே, இந்த குடும்பம் என்பது அப்படி இருக்கிற திருச்சபை விரும்புகிறது இன்னைக்கு. எனவே நாம் கணவனுக்கோ மனைவிக்கோ இன்னொரு சந்தேகம் வரும். ஏங்க பிரதர், அதாவது பைபிளில் பழைய ஏற்பாடு காலத்தில் பெருமாள் பாருங்க பார்ப்போம், ஆண்கள் தான் முக்கியத்துவப்படுத்தப்படும். இங்கே சொல்லுது பார்த்தீங்களா? இப்போது நல்ல மனைவி சொத்துன்னு சொல்லுது. நல்ல கணவன் ஏன் சொத்து பொண்டாட்டி ஏன் சொல்லுவீங்களே சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் யூதர்களுடைய முறைப்படி ஆண்கள் தான் வசந்தவங்க, பெண்கள் 2ஆம் தரம் தான். நடந்தது பொம்பளைங்க. அவங்க கலாச்சாரப்படி, அவங்க கலாச்சாரமா, எல்லா கலாச்சாரமும் அப்படி தான் இருந்துச்சு உலகத்தில். இப்போ தான் மாறி வருகிறது. இப்போயும் சில நேரத்தில் அப்படி தான், சில ஊருங்கள் அப்படி தான் இருக்குது. நான் அதையா சொல்லலாம். நான் ரோட்டில் போகும்போது பப்ளிக்லேயே மனைவி இப்போ அடித்து கூட்டும் போது நான் பார்த்துருக்கேன். நான் நாயாவை மனுஷி இல்லை, நான் பார்த்துருக்குறேன். பப்ளிக் ரோட்டில் போவோம், அப்போலாம் நிறையா மனைவி குடிஞ்சிட்டு போவா. தவறு இல்லையா? யோசிச்சு, மனைவி நமக்கு அடிமை இல்லையே. ஏனென்றால் அடிமையாக தானே பண்ணாங்க யூதர்கள், நினச்சாங்க. யூதர்கள் அவங்களுடைய கலாச்சாரம் அப்படி. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க பார்ப்போம். ஒரு எண்ணிக்கைக்கு கூட பெண்களை கணக்கு பண்ண மாட்டாங்க அவங்க, இல்லையா? பெண்கள் குழந்தைகள் நீங்களாக உணவு உண்டு. அந்த அப்பம் பழகு நிகழ்ச்சியில் பாருங்க, அப்பம் பழகு நிகழ்ச்சியில் ஆண்கள் 5000 வரும். யோசிச்சு பாருங்க, அங்கே 5000 வரும். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க பார்ப்போம். மரியம்மா சொல்லுவாங்க, கோயிலில் தன் பிள்ளையை தேடிட்டு போகும்போது, உன் தந்தையும் நானும் தேடினோம்னு சொல்லுவாங்க. நானும் உங்கள் அப்பாவும் தேடணும்னு சொல்ல மாட்டாங்க, உன் தந்தையும் நானும். மத்திய ஆண் மையப்படுத்தி தான் எழுதுவார். அது வழக்கம், அதான் பைபிளும் இருக்கும். இந்த முறையைத்தான் பவுல் உடைத்தெடுகிறார். நம்ம 1 கொரிந்தியர் 7 பவுல் உடைத்திருக்கிறார். ரெண்டும் சமம். கணவன் உனக்கு கோமல் அதிகாரம் கிடையாது, உன் மனைவிக்கு உண்டு. மனைவிக்கு அது எவ்வளோ ஈக்குவல் பண்ணுறாரு பாருங்க கடவுள், இல்லையா? அதே போலத்தான் ஆணின்றி பெண் இல்லை, பெண்ணின்றி ஆண் இல்லை. சரிங்களா? இது இயற்கை. எனவே சகோதரர்களே, திரும்ப ஃபஸ்ட்டு சொல்ல பாருங்க, குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம், குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. இந்த திருச்சபை எவ்வளவு மேன்மையாக விளங்குகிறதோ அதை வைத்துத்தான் நம்முடைய திரு அவையும் அமையும். எனவே குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலை பெற
சமாதானம் இருக்க ஆண்டவர்கிட்ட வேண்டுவோம். நிச்சயமாக நம்ம கடவுள் நம் குடும்பத்தை அன்பாக அமைதியாக பார்த்து வழிநடத்துவார். நன்றி. நாளை சந்திப்போம்.